السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹா நேரத்தில் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நாம் நினைக்காத புறத்திலிருந்து ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதே போன்று நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் இருக்கின்றதே, இது மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த லுஹாவுடைய இந்த தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒருபோதும் வறுமையை ஏற்படுத்த மாட்டான். அவர்களை அல்லாஹ் செல்வ செழிப்போடு வாழ வைக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு தொழுகை தான் லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய உடம்பிலே உள்ள அத்தனை மூட்டுக்களிலும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்குகின்றான். இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதன் மூலமாக சஹாபாக்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் அதிகப்படுத்தப்படுகின்றது இந்த லுஹாவுடைய தொழுகையின் மூலமாக என்று சஹாபாக்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆ. நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதுவோம். அவ்வாறு நாம் கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. யக்கீனோடு ஓதுவோம். நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னுடைய இந்த துஆவிற்கான பதிலை எனக்கு வழங்குவான் என்ற அந்த நம்பிக்கையில் ஓதுவோம். நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக பதில் வழங்குவான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம அக்திர் மாலி வவலதி வபாரிக் லி ஃபீமா அஅதைதனி. அல்லாஹும்ம அக்திர் மாலி வவலதி வபாரிக் லி ஃபீமா அஅதைதனி என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையையும் வளமையாக தொழுது வருவோம். இந்த லுஹாவுடைய தொழுகையை எவ்வாறு தொழுவது என்பது பற்றி, எந்த நேரத்தில் தொழுவது, எந்த முறையில் தொழுவது என்பது பற்றி முழுமையான வீடியோ